பாருங்க, ஏதோ புதுசா ஒரு அதிசயம் வந்து நம்மளுக்கு வந்து தென்படுது. எங்க பாருங்க, உங்களுக்கு புதுசா ஒரு அதிசயம் தென்படுது. உங்களுக்கு 200 ரூபாய்க்கு வரத்தும் இல்ல, பவர் பேங்க் பாருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து ஏமாந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஓபன் பண்ணாம வச்சுக்கிறேன். அப்போ வந்து இதுலயும் அந்த களிமண் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுலயே வந்து அந்த களிமண் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பவர் பேங்க் வந்து வாங்கியிருக்கிறோம். 3 பவர் பேங்க்கும் பாத்தீங்கன்னா இந்திக்காரங்கிட்ட தான் வாங்கினோம். இந்திக்கார ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவங்க பேர் வந்து தெரியாதனால இந்திக்காரங்கன்னு சொல்றோம். இதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 250, 300, 500 அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வேலை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 மெகாவாட் இருக்கிற இது வாங்கினேன். இது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காட்டுறேன். இது கம்பெனி என்னன்னு போட்டால் பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு போட்டிருக்காங்க. இப்போ 3 வாங்கியிருக்கிறோம். என்னன்னா, நாங்கள் அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் ட்ராவல் பண்ணும்போது ரயிலில் வந்து நம்ம தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேங்க் நம்மளுக்கு எந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நான் ஏன்னா வீட்டிலேருந்து எட்டு வர முடியல, அந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினோம். அதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. இந்த கேபிள் ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, சரி நல்லா இருக்குமே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். இப்போ வாங்கும்போது இதில் ஆன் பண்ணுங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்லேருந்து இங்கே ஆன் பண்ணுங்கன்னா லைட் எரியுது பாருங்க. ஆன் பண்ணால் லைட் எரியுது, எவ்வளோ % சார்ஜ் இருக்குன்றது தெரியுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுலேருந்து சார்ஜ் போட்டு ஒன்று செக் பண்ணலாம் ஒரு ஃபோனுக்கா. இப்போ ஃபோன் போட்டு சார்ஜ் போட்டு ப்ளக் பாயிண்ட் குத்திக்கிறேன். இங்கே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து போட்டுக்கலாம். குத்திட்டேன். குத்திட்டு சார்ஜ் ஏற மாட்டேங்குது ஒரு பிளைன்ட்ல. இதுலயும் பார்த்தாலும் ஆனே ஆக மாட்டேங்குது. இதுலயும் ஃபால்ட் ஆயிடுச்சு, எனக்கு தெரியல. இப்போ அழுத்தி பார்க்கலாம், ஆனால் சார்ஜ் ஏறவே இல்லை. இப்போ வந்து வேற கேபிள், இந்த கேபிள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேபிள் எடுத்து ப்ளக் பாயிண்ட்டு பாருங்க, ஃபோனு இங்கே காட்டுங்க நல்லா. இங்கே பாருங்க, இங்கே சார்ஜ் நல்லா ஏறுது. இப்போ வந்து சார்ஜ் வந்து இது நல்லா ஏறுது. இந்த கேபிள் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த கேபிள் போட்டால் நான் ஏறுது. அடுத்தது இதில் போட்டு பார்க்கலாம். இதில் போட்டாலும் நல்லா சார்ஜ் ஏறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா சார்ஜ் நல்லா ஏறுது. அப்போ வந்து இந்த பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20,000க்கு ஏதோ ஒர்க் ஆகுது சார்ஜர், அதனால இது யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது இன்னொன்று வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சேம் குவாலிட்டி தான் போட்டுக்கிறேன். ரியல்மின்னு பேர் போட்டிருக்கான், கம்பெனி நேம் வந்து ரியல்மின்னு போட்டிருக்கான். அந்த கேபிள் ஒர்க் ஆகுது கேபிள் வச்சுட்டு ஒர்க் ஆகிற கேபிளில் வந்து இப்போ ப்ளக் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஃபோனில் வந்து மறுபடியும் இது பண்ணலாம். ஃபோனில் சொல்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது. இப்போ பார்த்தா இப்போ வந்து இது சார்ஜ் ஏறுங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. இப்போ வந்து சார்ஜ் ஏறுறதுல இப்போ அடுத்த ப்ளக் பாயிண்டில் போட்டு பார்க்கலாம். பாருங்க, இதுலேயும் ஏறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு வேல்யூபிளான இருக்குது. அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இந்த கேபிள் கொடுத்ததுல நம்ம வந்து சார்ஜ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ சார்ஜ் கொடுத்தோன்னா இதில் வந்து லைட் ஏரியில் ஒன்றுமே இல்லை, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது சுத்தமாக லைட் ஏரியில் ஒன்றும் இல்லை, அப்படியே நிற்கிது. இதை வந்து கழட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்தாலையும் லைட் எரியல. இப்போ இங்கி போட்டாலையும் லைட் வந்து எரியல. இப்போ என்ன பண்ணலான்னா சார்ஜ் குத்திட்டு சார்ஜ் ஏறுதான் நம்ம வந்து செக் பண்ணலாம். இதில் கொடுத்துட்டு இதில் குத்தி லாகிங் இது பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட் வந்து குத்தலாம். குத்தின உடனே லைட் எரியுது. ஆனால் லைட் எரியுது, ஆனால் சார்ஜ் இல்லை. இது வந்து என்னன்னா லைட் கண்டினியூஸாக எரியல, விட்டு ஏறுது. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா காட்டுங்க, லைட் எரியுது, விட்டு இதுன்னு. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கேபிள் நல்லா இருக்கு, மற்ற ஃபோனுக்குலாம் ஒர்க் ஆச்சு. இதோட பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஏறல, அது கீழே போட்டு இருக்கட்டும்.
இப்போ 3 பவர் பேங்க்ல இது மட்டும் ஏறல. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து கழட்டி பார்க்கலாம். பாருங்க இதெல்லாம் நல்லா கல்லு ஃபுல்லாக தான் இருக்கு. புதுசாக அப்போ தான் நான் ஓப்பன் பண்ண போறேன். 200 ரூபாய் பவர் பேங்கோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்னொன்னு இப்போ வந்து கேப் பண்ணிக்கலாம். கழட்டே முடியலைங்க, ரொம்ப டைட்டா இருக்குது. இந்த சைடு வந்து ஓப்பன் ஆகுது. இங்க பாருங்க, ஏதோ புதுசா ஒரு அதிசயம் வந்து நம்மளுக்கு வந்து தென்படுது. இங்க பாருங்க, உங்களுக்கு புதுசா ஒரு அதிசயம் தென்படுது. உங்களுக்கு 200 ரூபாய்க்கு வரத்தும் இல்ல பவர் பேங்க். பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து ஏமாந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஓப்பன் பண்ணாம வச்சுக்கிறேன். அப்போ வந்து இதுலயும் அந்த களிமண் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுலயும் வந்து அந்த களிமண் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து களிமண்ணை வச்சு பவர் பேங்க்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கா. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டரி ஒன்று இருக்கு. பேட்டரி இருக்கு. இத பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இதே வந்து பார்த்தோன்னா களிமண் வந்து கிடைச்சிருக்கு. களிமண் இது வந்து பவர் பேங்க். இதுதான் பேட்டரிங்க. உங்களுக்கு 20,000 கிடைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு பேட்டரி. இதை பார்த்துவாங்க, 20,000 கிடைக்கக்கூடிய பேட்டரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டில் எரியுது. இப்போ செக் பண்ணா அங்கே லைட் எரியுது. பார்த்துக்கோங்க, இங்கே டச் பண்ணா வயரை வந்து இங்கே டச் பண்ணா லைட் எரியுது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், லைட் எரியுதுங்களா? லைட் எரியுதா? லைட் எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து அது அவ்வளோ ஒர்த் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சீலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க கிராக் பண்ணியிருக்கிறான். இந்த சீல் இருக்குல்ல, பேட்டரியோட சீலு கிராச் பண்ணி பழைய பேட்டரி, ஏதோ ஒரு ஃபோன்ல இருந்து பேட்டரி எடுத்து இந்த பேட்டரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28 மெகாபைட் பேட்டரி நம்ம வந்து உங்களுக்கு பாருங்க. அது இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ பேட்டரி, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, டிசி என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. இந்த அளவுக்கு மேலே பார்த்தோன்னா கரெக்டாக தத்துவமாக ஒரு பவர் பேங்க்ல என்ன இருக்குமோ அது எல்லாமே போட்டிருக்கேன். பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கா ரியல்மின்றது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ரியல்மி எடுத்துக்கோ, ஓப்போ எடுத்துக்கோ, என்ன மொபைல்லாம் எடுத்துக்கோ. எடுத்துக்கினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 ரூபா சொன்னால் நாங்கள் வந்து குறைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 200 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டோம். 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கிறோன்னா இவ்வளோ பெரிய களிமண்ணை கொடுத்து பவர் பேங்க்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். அதனால வந்து யாருமே ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லை எங்கேயும் எமர்ஜென்சி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தேவையில்லாமல் களிமண் இதெல்லாம் கொடுத்து காசு கொடுத்து மீனை வாங்கிடாதீங்க. நீங்கள் நல்லதாக விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பவர் பேங்கோட வெயிட் பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல கரெக்டாக இருக்குது, மேனுஃபேக்சர் இருக்குது, மேட் இன் இந்தியா இருக்குது, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனால் பட் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு களிமண் வந்து இருக்குது. அதனால தயவு செஞ்சு யாரும் களிமண்ணை வாங்கி ஏமாந்துடாதீங்க. நான் ஏமாந்த வரை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 600 ரூபாய் இது வந்து நான் வாங்கல, எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து வந்து அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் போகும்போது இது வாங்கின விஷயம். இது எங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.